தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, தமிழ்நாட்டில் பல நூறு பேர்கள் நம்முடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியினுடைய இயக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் உலகெங்கும் உள்ள நம்முடைய புலம்பெயர் தமிழ் உறவுகளும் நம்முடைய காணொலிகளை, நிகழ்ச்சிகளை, கருத்துக்களை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் செவிமடுத்து கொண்டும் இருக்கிறார். அதற்காக என்னுடைய இயக்க நடவடிக்கைகள் தொடர்பான நிகழ்வுகளையும் மிகுந்த அன்பு உணர்வோடும் உரிமையோடும் உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வருவதிலே உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனென்று சொன்னால் எமது இயக்கம் ஒன்றும் எம்மை ஆற தழிவு நிற்கிற, அன்பு காட்டுகிற, அரவணைக்கிற, ஆதரவு தரக்கூடிய நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறோம். இந்த மாதம் தொடக்கத்திலே, அதாவது 6/9/2024 மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நம்முடைய திருநெல்வேலியிலே அதனுடைய தலைவர் திரு மாரியப்ப பாண்டியன் தலைமையிலே இந்த அருந்ததியர், தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கான 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு, அதாவது பட்டியல் பிரிவு மக்களுக்கு 76 பிரிவு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த 18 விழுக்காடு இடப்பங்கீட்டில் இவர்களுக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீடு என்று 2008 அனைத்து கட்சி கூட்டம் போட்டு 2009 அதற்கான சட்ட வரைவை இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர், அன்றைய துணை முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே தாக்கல் செய்து அது தொடர்பான வழக்கும் முடிவுக்கு உறுதியாகிவிட்டது. ஆனால் அந்த உள் ஒதுக்கீட்டால் ஒரு பிரிவினருக்கு 76 பிரிவு உள்ள அந்த பட்டியல் பிரிவு மக்களுக்கு அதில் ஒரு பிரிவினருக்கு, குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியை கொண்ட மக்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, அதிலேயும் எல்லா வகையிலும் அவர்களுக்கு முன்னுரிமை என்ற போது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள், இழப்புகள் ஏற்படுகிறது. அது பல செய்திகளை நாம் சொல்ல முடியும், அதற்குரிய நேரம். இந்த உள்ஒதுக்கீட்டை வேண்டாம் என்று, கொடுக்க வேண்டாம் என்று யாரும் சொல்லலை. அதே நேரத்தில் மற்ற பகுதியிலிருந்து எடுத்து கொடுங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பொது பிரிவிலிருந்து எடுத்து கொடுங்க என்ற கோரிக்கையை முன்வைத்து நம்முடைய புதிய தமிழன் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நாடு முழுவதும் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார், கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் சார்பில் நம்முடைய அண்ணன் மாரியப்ப பாண்டியன் தலைமையிலே திருநெல்வேலியிலே அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவிலே முன்னெடுக்கப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு நம்முடைய தமிழ் தேச தன்னுரிமை கட்சியுடைய நிலைப்பாட்டை நாம் விளக்கி இருக்கிறோம். அதிலே நம்முடைய தாயக தமிழர் கட்சி மல்லர் மீட்பு களம் தலைவர் நம்முடைய அன்பிற்குரிய தம்பி செந்தில் மல்லர் அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெற்று இந்த உள் ஒதுக்கீட்டினால் பிற சமுதாயத்தினருக்கு, அதாவது அந்த 76 பிரிவில் உள்ள குறிப்பாக ஆதி தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய பறையர் சமுதாயத்திற்கும், தொல்குடி தமிழர்கள், மண்ணின் மீந்தல் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளருக்கும், இன்ன பிற சமுதாய மக்களுக்குமான அந்த பாதிப்பு என்ன, இழப்பு என்ன, இது எங்கே கொண்டு போய் முடியும் என்பதை நம்முடைய தம்பி செந்தில் மல்லர் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் மிக அழகாக எடுத்துரைத்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்ந்தார். அது அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு நிறைவடைந்தது. அதுக்கு அடுத்து நம்முடைய பெரும்பாட்டன், அவருக்கு நிகரான ஒரு ஈகி, அதாவது தியாகி இந்திய துணைக்கண்டத்தில் எங்கும் இல்லை. கப்பலோட்டிய தமிழர், பிறக்கும் போதே கோடீஸ்வரராய் பிறந்து இறக்கும்போது ஏதுமற்ற வறியவராய் இறந்த அந்த நம்முடைய பெரும்பாட்டனுடைய பிறந்த நாள் அன்றைக்கு நம்முடைய திருநெல்வேலி மாநகராட்சி மாமன்றத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய அவருடைய நினைவு மண்டபம், அந்த நினைவு மண்டபம் 2004-05 வாக்கில் திறக்கப்பட்டது. அப்போது கூட அதில் நம்முடைய ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், திறப்பது 2004-2005 காலகட்டம். அந்த மண்டபத்தை கட்டி திறப்பது அன்றைய அஇஅதிமுக ஆட்சியினுடைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா. திறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் நான் அதை போய் பார்வையிட்டேன். வஉசி மணிமண்டபம் இருந்தது. உடனே சர்ச்சை கிளப்பினேன். அவருக்கு கப்பலோட்டி தமிழர் என்ற அடைமொழி உண்டு, நீங்கள் வெறும் வஉசி மணிமண்டபம் என்று போடுவதை விட சிதம்பரம் பிள்ளை மணிமண்டபம் என்று போடுங்கள் என்று சர்ச்சை கிளம்பினேன். உடனடியாக அது அன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அன்றைக்கு அமைச்சராக இருந்த நம்முடைய மதிப்பிற்குரிய நயினார் நாகேந்திரன் அவருடைய சொந்த செலவிலே கப்பலோட்டி தமிழன் வஉசி மணிமண்டபம் என்று மாற்றப்பட்டது. அது நம்முடைய வேலை. அவருடைய
அங்கே அந்த மணிமண்டபத்தினுடைய ஐயாவினுடைய முழு உருவ சிலைக்கு போய் மாலை அணிவித்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தினோம். அதிலேயும் என்னோடு நம்முடைய மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க தலைவர் நம்முடைய அண்ணன் மாரியப்ப பாண்டியன் பங்கு பெற்றார். அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன், மாவட்ட செயலாளர் நம்முடைய தம்பி துரைப்பாண்டியன் போன்றவர்களும் அன்றைக்கு கலந்து கொண்டு ஐயாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்தினார்கள். அடுத்து பெரிய பெருந்தமிழர் இம்மானுவேல் சேகரனார் சமூக விடுதலை போர்க்களத்தில் இன்னுயிரை ஈந்த அந்த மாவீரர் நம்முடைய ஐயா இம்மானுவேல் சேகரனார் அவருடைய வீர வணக்க நாள் செப்டம்பர் 11. ஏற்கனவே 2000 ஆண்டு வழக்கமாக பரமக்குடிக்கு பெரும்பாலான இளைஞர்கள், தலைவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் செல்வார்கள். 2000 ஆண்டிலே கொரோனா தடை காலம் என்பதனாலே மிகப்பெரிய இடர்பாடு ஏற்பட்டது. அப்பொழுது நான் ஆழ்வார்த்தனிலே நம்முடைய சொந்த ஊரிலே மிகப்பெரிய அளவிலே அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஆழ்வார்த்தனரிலே ஆற்றுப்பாலம் அருகே சுந்தரலிங்கனார் வட்டகம் என்றது பெயர் சூட்டியிருக்கணும். அதாவது ரவுண்டானாவிற்கு அந்த வட்டகத்திலே மிக சிறப்பாக நடத்தினோம். கடந்த ஆண்டு 2023 அந்த நிகழ்ச்சியை நான் ஒரு தேவையின் பொருட்டு சென்னையில் நடத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருந்ததுனால சென்னையில் நடத்தினேன். இப்பொழுது இந்த ஆண்டு அதே நாளிலே அந்த இடத்திலே தியாகி இம்மானுவேல் சேகரனார் ஆட்டோ ஓட்டுநர் தொழிலாளர் சங்கத்தைச் சேர்ந்த நம்முடைய அன்பிற்குரிய தம்பிமார்கள் பொறுப்பாளர்களுடைய உதவியோடு இந்த ஆண்டு நான் நடத்தியதை விட 3 ஆண்டுகள் 20, 21, 22 3 ஆண்டுகள் நான் நடத்தியதை விட மிக சிறப்பாக நடத்தினார்கள். என்னையும் சங்கத்தினுடைய சிறப்பு கருத்தாளர், அதாவது ஆலோசகர்கள் குழுவிலே நான் முதல் இடத்தில் இருப்பனாலே என்னையும் அழைத்து மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை செப்டம்பர் 11 ஆழ்வார்த்தனிலே செய்து நடத்தினார்கள். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். பேரீக பெருந்தமிழர், பேரீக பெருந்தமிழர், எங்கள் ஐயா இம்மானுவேல், சேகரனாருக்கு வீர வணக்கம். அடுத்து சென்னை சென்று அங்கே பட்டியல் பிரிவை சார்ந்த சில அமைப்புகள் இந்த உள்ஒதுக்கீடு தொடர்பான ஒரு கருத்தாடல் வைத்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலே பார்வையாளராக புதிய தமிழர் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் அதில் பங்கு பெற்றார். குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஐயா கிருஷ்ணசாமியை போல சேக்கு தமிழரசன் அவரும் அதில் பங்கெடுத்து இது தொடர்பான ஒரு ஆய்வு கூட்டத்திலே அதிலே நானும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்பட்ட பங்கெடுத்தேன். அதே போல் ஆதன் வலையொலியிலே நம்முடைய மது ஒழிப்பு மாநாடு விடுதலை சிறுத்தைகள் அதில் பாமகவை அழைக்க மாட்டேன் என்று சொன்னது, நம்முடைய நாம் தமிழர் மீதான தம்பி தொல் திருமாவளவனுடைய அந்த விமர்சனத்துக்கு விடை, இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் சென்னையில் பங்கெடுத்துக்கிட்டு 16/9/2024 காரைக்குடி சென்று அங்கே நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய காரைக்குடி மண்டல ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய நம்முடைய கரு சாயல்ராம் சித்ரா இவர்களுடைய அன்பு மகள் சாரா சௌதாமினி அவர்களும் மருத்துவர் கோ செல்வம் இவர்களுடைய திருமணம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் தலைமையில் மிக சிறப்புற நடைபெற்றது. சாயல்ராம் அவர்களுடைய அன்பான அழைப்பை அதில் 1 முறை இல்லை 2 முறை இல்லை 4-5 முறை அன்போடு அவர் தொலைபேசியிலே அழைத்ததினாலே அந்த அன்பின் அழைப்பை மதித்து அங்கே சென்று நம்முடைய அன்பு செல்வங்களான சௌதாமணி செல்வம் ஆகிய மணமக்களை நெஞ்சம் நிறைந்த நற்றமிழ் உணர்வோடு நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்கள் தலைமையேற்று நடத்திய அந்த திருமண நிகழ்ச்சியில் மணமக்களை வாழ்த்திவிட்டு மறுபடியும் நாம் நெல்லை திரும்பி நம்முடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டில் எங்கு நம்முடைய மொழி, இனம், நிலம் தொடர்பான அல்லது இந்த கொள்கை சார்ந்த உறவுகள், குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டிய சில தேவைகள் இருப்பதனாலே அந்த நிகழ்ச்சிகளையும் நாம் தவிர்க்க இயலாமல் கலந்து கொண்டு பங்காற்றிவிட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து அதுபோல்
இயன்றவரை நம்முடைய மொழி, இனம், நிலம் தொடர்பான தோழமை அமைப்புகள், தமிழர் தேசிய இயக்கங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பை சார்ந்த நம்முடைய தோழர்கள், அதே போல நாம் தமிழர் கட்சி உறவுகளுடைய மக்கள் நல போராட்டங்கள், உறவுகளினுடைய தவிர்க்க முடியாத இல்ல நிகழ்ச்சிகளில் நாம் வழக்கம் போல பங்கெடுத்து நம்முடைய கருத்துகளையும் வாழ்த்துகளையும் அங்கே முன்வைத்து விடைபெறுவோம் என்ற செய்திகளை தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை உங்களுடைய கவனத்திற்கும் பார்வைக்கும் கொண்டு வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.